இது வந்துட்டு தோசைகள்னு சொல்லி உத்தரப்பிரதேசத்துல கொண்டு வந்து விற்கிறாங்க. இதுக்கு வந்து ஸ்டாண்ட் எல்லாம் போட்டு வெறும் 100 ரூபாய் தான் ரோட்ல வித்துட்டு போயிடுறாங்க, எல்லாரும் வாங்கிடுறாங்க. இதை ஒரு 1/2 hour கேஸ்ல வச்சுட்டு மட்டும் பாருங்களேன், இது 2 துண்டா வெடிச்சிரும், தமால் வெடிச்சிரும். இது அவ்வளவுதான். இது ஆனா 100 ரூபாய் வேலை சீப் ஆகுதுன்னு இதை வாங்கிட்டு போயிடுறாங்க. ஆனா வந்துட்டு நாங்க கொடுத்தா இதை நம்ப மாட்டாங்க. உடைக்க முடியுமா? உடைக்கலாம். கையிலே உடைச்சிட்டீங்க, அவ்வளவுதான். சிமெண்ட் இல்ல? ஆமா, இது வந்து சிமெண்ட். க்ளோஸ் இருக்கு. இதைத்தான் நம்புறாங்க எல்லாரும். கரெக்டுங்க. நான் என் பங்குக்கு நான் ஒன்று உடைக்கணும். இன்னைக்கு என்னால் உடைக்கும். உடைச்சிட்டேன். உடைக்கலாம். புட்டு பிஸ்கெட் மாதிரி உடச்சிட்டு போயிடுவாங்க போல. அது மாதிரி பொருள் தான். போதும், பீஸ் பீஸாக உடையுது. தட்டுங்க தட்டுங்க, அந்த மாதிரி தட்டுங்க. அவ்வளோதான். இது வந்து இதை தான் நம்புறாங்க நிறைய பேர். விலை கம்மியா இருக்கு அப்படின்னு இதை போய் ஒரு நாளைக்கு 100 பேர் 50 பேர் வாங்கி போறாங்க இதை ரோட்ல விற்கிறத. ஆனா நம்ம கிட்ட வந்து ஒரு தோசைக்கல் 200 ரூபாய் சொன்னோம்னா அதை யோசிக்கிறாங்க வாங்குறதுக்காக. நம்மளது குவாலிட்டின்றது எப்படி காட்டுறது? இதெல்லாம் வந்து மண் பொருள், இதெல்லாம் தான் குவாலிட்டி. அதான் நம்ம யூஸ் பண்றதை பொறுத்து தான் குவாலிட்டிலாம். இதெல்லாம் வந்து மண் பொருள், இதெல்லாம் மண் சட்டி, மண் பானை. இதெல்லாம் வந்து மண் நம்ம ஆளுங்க செய்யறது மண் பானை. இதெல்லாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் தான் நம்ம ஆளுங்க செய்யறது. இதெல்லாம் தான் வந்து நம்ம பிறக்கிறது வந்து இறக்க வரைக்கும் யூஸ் பண்றது. இந்த மாதிரி பொருளுங்களாம் தான் காசி. நம்ம தேவைக்கு தான் மற்றது எல்லாத்தையும் வாங்கி வச்சிருக்கோம் நம்ம. புரியுது. அக்கா, உங்களுக்கு திருமணத்துக்குலாம் வரும் இல்லையா, ஆர்டர் வரும், மண்பானை வேணும் கேட்பாங்க. அதே மாதிரி இறப்புக்கும் வரும், எல்லாத்துக்கும் வரும். இந்த மாதிரி வந்து கேட்குறவங்க என்ன கேட்பாங்க ஃபர்ஸ்ட், எப்படி வந்து அணுகுவாங்க? இது மாதிரி அக்கா, இறப்புல இருந்து பிறப்பு வரைக்கும் எல்லாத்துலயும் ஏதோ ஒரு வகையில மண்பானை பிறந்துச்சுன்னா அதுக்கு வந்து அந்த உரைப்பானை இழைப்பாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மண்ணு அகல்ல தான் இறைப்பாங்க. அந்த குழந்தை வளர வளர எல்லாத்துக்கும் தேவைப்படுவது மண்பானை. கடைசியா கல்யாணத்துக்கு முக்கியமா தேவை. கல்யாணத்துக்கு வந்து முக்கியமா பானை இல்லாத கல்யாணமே நடக்காது இங்கெல்லாம். சென்னையை பொறுத்த வரைக்கும் பானை இல்லாத கல்யாணமே கிடையாது. சும்மா ஒரு ஷோக்குனாச்சும் அந்த பானையை வாங்கி போய் வச்சிருவாங்க. அது ஐயர் பண்றாரோ இல்லையோ, ஆனா ஷோவுக்கு அந்த மண்டபத்துல அந்த பானை வந்து அடுக்கி வச்சிருப்பாங்க. அதே மாதிரி இறப்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமா தேவை பானை. இறந்த அன்னையில இருந்து அந்த காரியங்கள் முடிகிற வரைக்கும், சாஸ்திரங்கள் முடிகிற வரைக்கும் அந்த பானை வந்து கண்டிப்பா தேவை எல்லாருக்கும். அந்த மாதிரி வந்து உங்ககிட்ட கேட்கறவங்க எந்த பானையை வாங்குவாங்க, என்ன ரேட்ல இருக்கும், அதெல்லாம் எப்படி வந்து கேட்பாங்க? ஃபர்ஸ்ட் கல்யாணம்னு கேட்பாங்க, இது வந்து இறந்ததுக்குன்னு கேட்பாங்க. இந்த மாதிரி பானையெல்லாம் இறப்புக்கு கேட்பாங்க.